Q7 நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்ஜே பரணி. 2, 3 நாளா என் மனசுக்குள்ள என் மண்டைய உருட்டிக்கிட்டே இருந்த ஒரு செய்தி அப்படின்னா, இதத்தான் நான் சொல்வேன். தொலைக்காட்சிகள்லயும் சரி, சமூக வலைத்தளங்கள்லயும் சரி, இந்த செய்திய பார்த்த நம்ப ஆளுங்க எல்லாருமே வேற 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 லெவல்ல பஞ்ச வச்சு பக்காவா செஞ்சு விட்டுருக்காங்க. 10 பொருத்தமும் சூப்பரா பொருந்தி வந்திருக்குன்னு கூட சொல்வேன். எஸ், அந்த வகையில இந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, குஜராத் மாநிலம் சூரத்ல ஒரு 13 வயசு பையன் 23 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆசிரியைய 5 மாத காலங்கள் கர்ப்பமா ஆக்கி விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. இதில் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 10, 13 வயசுங்கிறப்ப நாமெல்லாம் என்ன பண்ணிருந்திருப்போம்? கிரவுண்டில் எங்கேயாவது கிரிக்கெட் விளையாண்டு பக்கத்து வீட்டு ஜன்னல் கண்ணாடி நம்ம உடச்சி விட்டுருப்போம். ஆனால் இந்த பையன் பார்த்து விட்டுருக்கிற வேலை பெரிய வேலைன்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. ஏன்டா இதெல்லாம் சிரிக்கிற விஷயமா அப்படின்ட்டு நீங்கள் என்ன கேட்குறது நல்லா தெரியுது. ஒரு பக்கம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம்தான். ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில எந்த மாதிரியான ஒரு பந்தம் இருக்கணுமோ அதை தாண்டி வேற 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 மாதிரி கொண்டு போயிருக்கா அப்படிங்கிறது பக்காவா நமக்கு தெரிய வருது. ஆக மொத்தத்தில் இந்த ஒரு சம்பவம் தான் இப்போ குஜராத் மாநிலம் முழுக்க பயங்கரமாக பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஸோ இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் A to Z நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பாருங்கள். அதாகப்பட்டது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குஜராத்தில் சூரத் பகுதியில் ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு 10, 13 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் ஒரு தனியார் பள்ளியில் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ பையன் வந்து நல்லா படிக்கணுமே, நம்மளை மாதிரி மளிகை கடையில் பொட்டலம் கட்டக்கூடாது, பையன் நல்ல ஒரு ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த பையனை நல்லா படிக்க வச்சுட்டு இருந்திருக்காரு. போதா குறைக்கு ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே அடுத்து நீ ஃப்ரெஷ் அப் பண்ணியா, சோத்த தின்னையா, நீ அடுத்து டியூஷனுக்கு போயிடணுங்கிற மாதிரி விரட்டி அடித்து பற்றி விட்டுருந்துருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் அந்த 23 வயசு மதிக்கத்தக்க அந்த பொண்ணுக்கிட்ட, அதாவது ஒரு ஆசிரியை கிட்ட இந்த பையன் என்ன பண்ணுறாரு, ஸ்டூடெண்ட்டாக போகிறாரு. படிப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் படிச்சிருப்பாரு போல். அதான் வேற மாதிரி ஆயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலங்கள் அந்த பையன் அந்த டீச்சர்கிட்ட டியூஷனுக்காக போயிருந்திருக்காரு. போன இடத்துல படிப்பை தவிர மற்ற எல்லாத்தையுமே நல்லா படித்ததுனால என்ன ஆயிருக்காங்க, அந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த பையனை கூப்பிட்டுட்டு கிரேட் எஸ்கேப் ஆயிருந்திருக்காங்க. என்னடா டியூஷனுக்கு போன பையன் இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலன்னு சொல்லிட்டு பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, நியர்பை ஸ்டேஷனை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணையை முடுக்கி விடுறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரியாவுக்கு உட்பட்ட பல இடங்களில் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அவங்க எடுத்து பார்க்கும்போது அந்த டீச்சர் அந்த பையனை கூப்பிட்டுட்டு போகிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்டேட் முழுக்க இந்த ஒரு புகைப்படத்தில் பார்க்கக்கூடிய நபர்கள் யாராவது உங்கள் கண்ணில் பட்டாங்கன்னா உடனடியாக எங்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறையினர் சொல்லியிருக்கிறாங்க. மேற்படி எல்லாமே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அந்த மாணவனும் டீச்சரும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதையும் கண்டுபிடிச்சி காவல்துறையினர் அப்படியே கொத்தா தூக்கிட்டு வந்து சூரத் நகரில் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸோ ஒப்படைச்சப்போ விசாரிக்கவும் செய்கிறாங்க. ஸோ விசாரணையினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா, அந்த 23 வயது மதிக்கத்தக்க ஆசிரியை அந்த 13 வயது மதிக்கத்தக்க பையனால் 5 மாதம் கர்ப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தோடனே நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்க மட்டும் கிடையாது, இந்த செய்தியை பார்த்த கேள்விப்பட்ட எல்லாருமே ஷாக் ஆகியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஒரு விஷயம் இப்போ வேற லெவல்ல ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி பேசும் பொருளாவே மாறி இருக்குன்னு சொல்லலாம். இதுல அடிக்கோடிட்டு காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச சில டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த கருவை வந்து கலைக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த டீச்சரோட விஷயத்தை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 5 மாத காலங்கள் அப்படிங்கிறதுனால கருக்கலைப்புங்கிறது முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. இருந்தாலும் இந்த 10, 13 வயது மதிக்கத்தக்க இந்த மாணவனால தான் அந்த ஆசிரியை கர்ப்பமாக இருக்காங்களா, இல்லை ஒருவேளை அந்த ஆசிரியருக்கு சம்திங் மேற்படி ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது காவல்துறையினுடைய விசாரணைக்கு அப்புறம் தான் முழு உண்மைகளும் தெரிய வரும். அதாவது இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதோ நம்ம கவுண்டமணி சார் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு நான் சொல்வேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கரகாட்டுக்காரன் அப்படிங்கிற திரைப்படத்தில் கோவை சரளாவும் செந்திலும் வந்து லவ்வர்ஸாக இருப்பாங்க. ஆனால் கவுண்டமணி முன்னாடி வந்து பட்டும் படாமல் எலியும் பூனையுமா சண்டை பிடிக்கிற மாதிரியே போவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் செந்தில் என்ன சொல்வார் கோவை சரளா கிட்ட, நான் வந்து அந்த தவுள்கார மண்டையில் என் நாதஸ்வரம் தூக்கி நச்சுன்னு அடிச்சுட்டு உன்னை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த விஷயம் கவுண்டமணிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே, ஏங்க அவன் சின்ன பையன், நான் வந்து அவனை என் தம்பி மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவை சரளா சொல்லுவாங்க.
செந்தில் என்ன சொல்வாரு, அவங்க எனக்கு சிஸ்டர் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏங்க இந்த அக்கா மாதிரி, தம்பி மாதிரி, அம்மா மாதிரின்னு சொல்றவங்க தான் பல மாதிரி, வேற மாதிரியெல்லாம் வேலைய பார்த்துட்டு போறாங்க, சைஸ் வேலைய. ஆக மொத்தத்துல இந்த ஆசிரியைக்கோ, மாணவனுக்கோ இடையில நடந்த இந்த ஒரு காதலா, இல்ல கசமுசாவா, லவ்வா, லஸ்ட்டா எதுன்னு சொல்ல தெரியல. ஸோ பலதையும் பலவிதமா பிரிச்சு பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு, இந்த ஒரு விஷயத்த எந்த கண்ணோட்டத்துல பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியாம போயிடுமா என்ன? அதனால இந்த ஒரு விஷயத்த பொறுத்த மட்டிலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டுகள தட்டி விடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பெற்றோர்கள் பசங்களுக்காக எதிர்காலத்துக்காக தான் பணம் காசு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு குதிங்கால் புடனையில முட்ட முட்ட ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஆனா வீட்ல இருக்கிற பசங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, ஏது பண்றாங்கங்கிறத கவனிக்க தவறுனதுனால தான் இந்த மாதிரி வேண்டாத பேச்சு, வேண்டாத விஷயங்கள் எல்லாம் நம்மளும் எடுத்து பேச மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதனால நீங்க உங்களுடைய ஆசிரியர்கிட்ட எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும், உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட புடிச்ச ஒரு குவாலிட்டினா இதுதான் அப்படிங்கிறத கூட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டுகள தட்டி விடுங்க. மறுபடியும் வேற ஒரு தொகுப்புல உங்கள சந்திக்க வர, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே பந்தாபரணி.